தமிழ் டப்பிங்ல வெளியாக ரொமான்ஸ் இன் ஸ்டைல் படம் எப்போ இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இப்போ இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம ஹீரோயின் எல்லாம் வந்துட்டு ஒரு காஸ்டியூம் டிசைனரா இருக்காங்க. அதுல சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும் தருணத்துல நம்ம ஹீரோ ரெட்ரிக்க வந்து அவங்க மீட் பண்றாங்க. அவரு யாருன்னு பார்த்தோம்னா, அவர் ஒரு மேகசின் கம்பெனியோட ஒரு ஓனரு. நம்ம ஹீரோயினோட அவருக்கு பழக்கமாகுது. இந்த பழக்கம் காதல்லயும் போய் முடியுது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் சாதிக்கிறதுக்கு இவர் என்ன பண்ணாரு? அப்படின்றதும், இவங்களோட காதல் என்னான்றது தான் இந்த படத்தோட கதை. இப்ப இந்த படத்துல சினிமாட்டோகிராஃபியா இருக்கட்டும், எல்லாமே செம்ம கலர்ஃபுல்லா இருந்துச்சு. ரிச்சாவும் இருந்துச்சு பார்க்கறதுக்கு. படத்துல தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா அருமையாவே பண்ணி குடுத்தாங்க. படத்துல நடிச்ச எல்லாருமே கொஞ்சம் நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் குடுத்திருந்தாலும், நம்ம ஹீரோயின ஃபாலோ பண்ணாலே இந்த படத்த பார்த்து முடிச்சிடலாம். ஆனா, இந்த படம் வந்து அந்த லவ் சீன்ஸ் ஒவ்வொன்னு அங்கங்க நல்லா இருந்துச்சு. பாதி இது ப்ரெடிக்ட் பண்ணி மாணிக்க இருந்துச்சு. ஆனா, இந்த படத்த இப்ப பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டீங்கன்னா, என்னைய கேட்டா இது வந்து ஒரு பிலோ ஆவரேஜான படம் தான் சொல்லுவேன். டைம் இருந்தா ராயலா இருக்கு படம் அப்படின்றதுக்காக வேணா ஒரு லவ் ஸ்டோரி பார்க்கணுமா அப்படின்னா வேணா ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து உங்களுக்கு இப்ப Netflixல தமிழ் டப்பிங்லயே அவைலபிள்ல இருக்கு.